எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்ட பொருளாதார இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும். நான் கட்சியின் தலைவராக இருக்க வேண்டும். மற்ற பதவிகள் குறித்து நாம் பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என்ற நிபந்தனைகளை கலைஞர் முன்வைத்தார். இந்த நிபந்தனைகளை கேட்ட பிஜு பட்நாயக் கலைஞரையும் எம்ஜிஆரையும் சந்திக்க வைக்க சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள விருந்தினர் மாளிகையில் ஏற்பாடு செய்தார். திமுக தரப்பில் கருணாநிதி, பேராசிரியர் க. அன்பழகன், அதிமுக தரப்பில் எம்ஜிஆர், நெடுஞ்செழியன், பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. கலைஞரும் எம்ஜிஆரும் சுமார் அரை மணி நேரம் கட்சியை இணைப்பது குறித்து தனியாக பேசினார்கள். அதிமுக, திமுக செயற்குழு, பொதுக்குழுவை வெவ்வேறு இடங்களில் கூட்டி கட்சி இணைப்பு தீர்மானத்தை நிறைவேற்றலாம் என்ற முடிவை இருவரும் எடுத்தனர். எல்லாம் சுமூகமாக முடிந்தாலும் சந்திப்பிற்கு அடுத்த நாள் வேலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் திமுகவை கடுமையாக தாக்கி பேசினார். கட்சி இணைப்பு பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. இதன் காரணமாக திமுக, அதிமுகவை இணைக்க வேண்டும் என்ற பிஜு பட்நாயக்கின் முன்னெடுப்புகள் தோல்வியில் முடிந்தது. இந்த ரகசிய சந்திப்பு நடந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடந்த ஒரு விருது விழாவில் பேசிய கருணாநிதி, எம்ஜிஆரின் அமைச்சரவையில் இருந்த ஒருவர்தான் இந்த திட்டத்தை கொடுத்தார். எம்ஜிஆருடனான தனிப்பட்ட சந்திப்பு சுமூகமாக இருந்தது. சந்திப்புக்கு பிறகு அவர் வேலூருக்கு புறப்பட்டார். காரில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது என்று கூறியிருந்தார்.